நீங்க சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு. பயத்தோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும் இல்லையா? அந்த காரியங்களை குறித்து தான் தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும். அதிலே வந்து அதுல 8வது வசனம் அப்படியே இருக்கு பாருங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்போ 2 விஷயம். தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்ன்றத குறித்து பார்க்க போறோம். எப்படி இருக்கணும்ன்றது 8வது வசனத்துல இருக்கு. எப்படி இருக்கணுமா? நல்லது, நன்மை. நல்லதுன்னா என்னதுன்றது நம்மளுக்கு தெரியும். எது நல்லது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சர்ச்சைக்கு வர்றது நல்லதா, வராம இருக்கிறது நல்லதா? ஒத்துமையா இருக்கிறது நல்லதா, ஒத்துமை இல்லாம இருக்கிறது நல்லதா? அப்ப நல்லது என்னன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நல்லது என்னன்றது உங்களுக்கு தேவன் அறிவிச்சிருக்கிறாரு.